இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ மிட் நைட்ல இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா, இவரு அவகிட்ட குழஞ்சு பேசிட்டு இருக்காரு. கேட்டா ஒண்ணுமே இல்லங்கறாரு. இதெல்லாம் எப்படி மாமா என்னால ஈஸியா எடுத்துக்க முடியும்? இன்னும் நல்லா டென்ஷனா கத்துனேன்னா எல்லாருக்கும் கேட்டுரும். மாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஏய், நீ இந்த மாதிரி எல்லாம் கோவமா கத்தணும், உங்களுக்குள்ள சண்டை வரணும், சண்டை வந்து நீங்க பிரிஞ்சு போயிடணும், அத பார்த்து அவ கை தட்டி ரசிக்கணும். இதுதான் அவளோட மோட்டிவ். அவ சாவி திருகிட்டு இருக்கா, நீ அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. ஏய், அவ பேச்சுக்கெல்லாம் நீ ஆடலாமா? அதுவா உன் குணம்? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசி இல்ல, எனக்கு புரியல மாமா. சமாளிக்காதீங்க மாமா. இங்க பாரு, நீ கார்த்தி விஷயத்துல எவ்வளவு பொசசிவ்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணி டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான். நம்பலாமா? டேய், என்னடா இது, உன் காதல் இவ்ளோ வீக்கா இருக்கு, நம்பலாமான்னு கேக்குறா? பிருந்தா, சத்தியமா உன்னை தவிர எத்தனை தடவை காது வலிக்குது, அதெல்லாம் அவளுக்கு புரியும். நீ விடு. என்னடி, இன்னும் நம்பிக்கை வரலையா? சரி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. அந்த விஜய் இங்கதான் எங்கேயாவது ஒட்டு கெட்டு நின்னுட்டு இருப்பா. நீ எப்படிலாம் சண்டை போடுற, எப்படிலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அடி பாவி, அங்க பாத்தியா? பாத்துக்க, நீங்க சண்டை போடுறத அவ ரசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இது, கண்டுபிடிச்சிட்டானுங்களோ? பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, இப்ப வச்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பிருந்தா, என்னடி என்ன சொன்னாலும் நம்புறா? சும்மாடா. அப்பா.